கண்டியில் இருக்கக்கூடிய விக்டோரியா டேம் அந்த இடத்துல வந்து நின்று கொண்டிருக்கிறோம். வான்கதவின் ஊடாக நீர்கள் வந்து பாய்ந்து கொண்டிருக்கின்றது. கண்டி மாவட்டத்தில் அந்த விக்டோரியா டேமுக்கு போகிறதுக்காக தான் வந்து நாங்கள் தற்பொழுது இன்றைய நாள் செய்தியாக வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி நாங்கள் இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கின்றோம். இலங்கையினுடைய காலநிலை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில் சிவப்பு எச்சரிக்கை வந்து நிறைய மாவட்டங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நுவரெலியா, கண்டி. கண்டியில் இருக்கக்கூடிய விக்டோரியா டேம் அந்த இடத்துல வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைய தருணம் விக்டோரியா டேமில் வந்து 6 வான்கதவுகள் திறக்கப்பட்டு 17,500 கன அடி நீரானது ரந்தனிகளை குளத்திற்கு பாய்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த பகுதியில் நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு எச்சரிக்கை தற்பொழுதும் வந்து விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விக்டோரியா டேமுக்கு வர வழியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மண் சரிவுகள் ஏற்பட்டு இந்த பாதை முழுவதுமாக முடக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைகள்லாம் வந்து செய்து இப்போ நோமலாக வந்து வரக்கூடிய மாதிரி செய்திருக்காங்க. அதோட இந்த விக்டோரியா டேம் உள்ளே வந்து போகிறதுக்கு யாரையுமே வந்து விடலை. அந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த மரங்கள் வந்து விழுந்து கிடக்கின்றது. ஆனால் இருந்தாலும் இப்போ போகக்கூடியவங்க நோம்பலாக போகலாம். ஆனால் யாரையும் வந்து உள்ள விடலை. இங்கே வருகை தந்து அந்த சுற்றுலா பயணிகள் இருக்கலாம். இந்த விக்டோரியா டேமை வந்து நேரடியாக பார்க்க வந்து நிறைய பேர் வந்து அந்த பக்கமாக எல்லாம் அப்படியே நின்று கொண்டிருக்கின்றாங்க. அந்த வகையில் இன்றைய தருணம் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட தொடர்ந்து உன்னஸ்கிரி என்கின்ற இடத்துல வந்து மண் சரிவு ஏற்பட்டு பல வீடுகள் வந்து சிதைவடைந்திருக்கின்றது. பல உயிர்களும் வந்து போயிருக்கின்றது. அங்கேயும் வந்து நாங்கள் நேரடியாக போயிருந்தோம். அந்த சில காட்சிகளையும் வந்து நான் அப்படி வீடியோ ஆட் பண்ணிக்கொள்வேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த டேமுக்கு வந்து வரும்போது பல பதிவுகளை வந்து எடுத்திருந்தோம். அதாவது இந்த வார வழிகளை எல்லாம் வந்து எடுத்திருந்தோம். மண் சரிவுகள் ஏற்பட்டு சரியான மாதிரி இந்த பகுதி முழுவதுமாகவே சரியான ஒரு அபாயகரமாக இருக்கின்றது. இந்த நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறது இந்த விக்டோரியா டேம் இருக்கக்கூடிய இந்த எல்லை பகுதியில் தான். இப்போ வந்து இந்த 6 வான்கதவுகள் திறந்திருக்கின்றாங்க. அந்த பக்கமாக அந்த வான்கதவுகள் திறக்கப்பட்டு அந்த நீர் பாய்கின்ற அந்த சத்தம் வந்து எங்களோட காதுக்கு வந்து ஒலித்து கொண்டிருக்கின்றது. அந்த நீர் வந்து கீழே விழுந்து அந்த துமிக்கைகளாக அந்த பார்க்கக்குள்ள விலங்கும் உங்களுக்கு அந்த மேக கூட்டம் மாதிரி பறந்து செல்கின்றது. அந்த நீர் துமிக்கைகள் அவ்வளவு ஒரு வேகமாக அந்த வான்கதவின் ஊடாக நீர்கள் வந்து பாய்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த பக்கமாக இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு விளங்குகின்றது. அதோட அந்த பக்கம் அந்த நீண்டூசி அந்த இதெல்லாம் வந்து அந்த பக்கம் வச்சிருக்காங்க பாருங்க. அதோட இந்த பாடசாலைகளும் வந்து ஆரம்பிக்கப்பட இருந்தது. இந்த பாடசாலைகள்லாம் வந்து இன்றைய தருணம் தற்பொழுது வந்து செய்திகள் வழியாக இருக்கின்றது. இன்றைய நாளிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் பாடசாலைகள் வந்து கண்டிய பொறுத்தல் அந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட இடங்களில் வந்து பாடசாலைகள் வந்து ஆரம்பிக்கப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்கின்றாங்க. நேற்றைய தினம் 200 மில்லிமீட்டர் கனமழையானது பெய்து கொண்டிருந்தது. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா 200 மில்லிமீட்டருக்கு அதிகமாக வந்து மழை வீழ்ச்சி வந்து பதிவாகி கொண்டிருக்கின்றது. அவதானிக்க முடியக்கூடியதாக இருக்கின்றது. கண்டியில் இருக்கக்கூடிய பல மக்கள் வந்து வெளியேறி கொண்டிருக்கின்றாங்க. தங்களுடைய இருப்பிடங்களை விட்டு முகாம்களாக வந்து தற்பொழுது வந்து அவங்களை வந்து வச்சு அவர்களுக்கான அந்த முதல் உதவி அவர்களுக்கான சேவையை வந்து பலதரப்பட்ட வகையிலையும் அவங்களுக்கான சேவைகளை வந்து செய்து கொண்டிருக்காங்க. சரி, ஓகே. இன்றைய நாள் செய்தியாக நாங்கள் கண்டியில் இந்த விக்டோரியா டேமுக்கிட்ட நின்று உங்களுக்கு அந்த கண்டி சம்பந்தமான தகவல்களை தந்திருந்தோம். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, தற்பொழுதும் வந்து சிவப்பு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்னுமே வந்து அந்த சிவப்பு எச்சரிக்கை எடுபடவில்லை. உடனுக்குடனான செய்திகளை அறிந்து கொள்ள சதீப் ரிப்போர்ட் என்கிற யூடியூப் சேனலோடாக இணைந்திருங்கள். இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான். கண்டி மாவட்டத்தில் அந்த விக்டோரியா டேமுக்கு போகிறதுக்காக தான் வந்து நாங்கள் இந்த போகிற வழியிலே வந்து பாருங்க, மிகப்பெரிய ஒரு மண் சரிவு ஒன்று ஏற்பட்டு பார்த்தா அப்படி இருக்குது. பயங்கரமாக இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து மழை பெய்து கொண்டே இருக்குது. இங்கே பாருங்க, இந்த மின் கம்பங்கள்லாம் விழுந்து இந்த கம்பிகள்லாம் வந்து எப்படி கிடக்குண்டு ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து டோட்டல். சரி, இப்போ அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் வந்து நாங்கள் வந்து திரும்ப வந்து இங்கே வரும். இந்த இடத்தையும் வந்து மண் சரிவு ஏற்பட்டிருக்குது. இந்த பக்கம் இந்த பக்கம் கூடுதலாக வந்து சேதம் அடைஞ்சிருக்குது இந்த மின் கம்பங்கள். அந்த பக்கம் கொஞ்சம் குறைவு. இப்போ இந்த பக்கம் ஃபுல்லாகி வந்து மின் கம்பங்கள்லாம் சேதம் அடைஞ்சிருக்குது.